வணக்கம். இந்த வீடியோவில் 10/3/2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு சார்ந்து முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசின் பதவிக்காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அதேபோல புதுச்சேரியில் ஜூன் மாதம் 15ஆம் தேதியும், மேற்கு வங்காளத்தில் மே மாதம் 7ஆம் தேதியும், அசாம் மாநிலத்தில் மே மாதம் 20ஆம் தேதியும், கேரளாவில் மே மாதம் 23ஆம் தேதியும் மாநிலங்களின் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வரவுள்ளன. இந்த நிலையில் தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டமன்றத்திற்கான தேர்தலுக்கான தேதி இந்த வாரத்திற்குள் வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதற்கான முன்னோட்டமாக இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிலான உயர்மட்ட குழுவானது தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு 3 நாட்கள் பயணங்கள் மேற்கொண்டது. இந்த 5 மாநிலத்தில் உள்ள மொத்தம் 824 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல்கள் நடைபெற வேண்டும். இதற்கு தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. 5 மாநில தேர்தல்களை கண்காணிப்பு செய்வதற்கு 714 IAS அதிகாரிகள், 233 IPS அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 497 செலவின பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தேர்தல் வன்முறை குறைவாக இருப்பதால் பெரும்பாலும் ஒரே கட்டமாகவே தேர்தல்கள் நடைபெற்று வந்துள்ளது. வட மாநிலங்களில் பாதுகாப்பு சவால் அதிகம் என்பதால் பல கட்டங்களாக தேர்தல்கள் நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு மே மாதத்தில் தேர்தல்கள் நடைபெறும் என்று வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கணிக்கிறார்கள். இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாவில் ஆய்வுப் பணிகள் ஏற்கனவே நடைபெறந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மார்ச் 9 மற்றும் மார்ச் 10ஆம் தேதியில் மேற்கு வங்காள மாநிலத்திற்கு சென்று அங்கு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். குறிப்பாக பாதுகாப்பு திட்டம், பணியாளர்கள் நியமனம் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்த ஆய்வுகள் நடைபெற உள்ளது. மேலும் மேற்கு வங்காளத்தில் 5 முதல் 7 கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழகம் உட்பட மற்ற 4 மாநிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதாவது மேற்கு வங்கத்தை தவிர இருக்கக்கூடிய மற்ற 4 மாநிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆய்வுப் பணிகள் மே மாதம் 10ஆம் தேதி நிறைவடையும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மே மாதம் இந்த வாரத்திற்குள்ள தேர்தல் தேதிகள் குறித்து அறிவிப்புகள் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.